இந்த கணக்கில் ஒரு பென்சிலில் வந்து 8 பாகமாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஒரு பாகம் வந்து ஒயிட் கலர் சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கிறதுல பாதி வந்து பிளாக் கலர்னும் மீதி வந்து 3.5 சென்டிமீட்டர்னு அவங்களே சொல்லி அதை ப்ளூ கலர்னு சொல்லியிருக்காங்க. ரஃப்பாக ஒரு பென்சில் வரைஞ்சிக்கோங்க. அதை 8 பாகமாக நீங்கள் பிரிங்க. எட்டு பாகமாக பிரித்ததுக்கப்புறம் அவங்க சொன்னபடி ஒரு பாகம் வந்து ஒயிட் கலரு, மீதி இருக்கிறதுல சரிக்கு பாதி, மீதி இருக்கிறது 7 பாகம், அதுக்கு சரிக்கு பாதியானது 3.5 பாகம், அது பிளாக் கலர் சொல்லியிருக்காங்க. அது மீதி இருக்கிற அளவு என்னங்கிறது அவங்களே சொல்லியிருக்காங்க 3.5 சென்டிமீட்டர் அப்படின்னு. அப்போ 3.5 சென்டிமீட்டர் வந்து ப்ளூ கலர் சொல்லியிருக்காங்க. இப்போது ப்ளூ கலர் என்னவோ அதுக்கு ஈக்குவலானது தான் பிளாக் கலர். ஏன்னா ரெண்டுமே 3.5 பாகம் தான். ஸோ இப்போது இது 3.5 சென்டிமீட்டர்னால் இதுவும் 3.5 சென்டிமீட்டர் தான். அப்போ 7 பாகமும் சேர்ந்து மொத்தமாக 7 சென்டிமீட்டர் அப்படின்னு வருது. அப்போ மீதி இருக்கிற ஒரு பாகம் வந்து 1 சென்டிமீட்டர் தான் கணக்கு. ஸோ மொத்த பென்சிலோட அளவு என்ன அப்படின்னா 7 + 1 8 சென்டிமீட்டர்.